எல்லோரும் சண்டே தான் லேட்டாக எழுந்திரிப்பாங்கன்னு பார்த்தா எங்களுக்கு மண்டே தான் சண்டே மாதிரி போயிட்டுருக்கு. கந்தசாமி எனக்கும் ஒரு படி மேலே இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கான். ஒரு வழியாக எழுந்திரிச்சு ஜன்னலை ஓப்பன் பண்ணால் சன்லைட்டே காரி துப்புது. கிச்சனுக்கு வந்தால் போதும், இந்த பாத்திரமெல்லாம் வரிசையாக என்னை கழுவுன்னு டான்ஸ் ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதையும் கழுவிட்டு வீட்டை கூட்டி பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். என்னன்னே தெரில, 2 டேஸாக இந்த மட்டன் பிரியாணி ரீல்ஸாக வந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த யூடியூப்புக்குள்ளே போனாலே அந்த வீடியோ மட்டும்தான் வருது. சரி, சண்டே ஈவினிங் போல் மட்டன் பிரியாணி வாங்கி கொஞ்சமாக குழம்பு வச்சு பிரியாணி செஞ்சுட்டேன். உண்மையாகவே பிரியாணி எதிர்பார்க்கல, செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்தது. மட்டும் நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது தான் அதோட ஐப்பே இன்னும் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கந்தசாமி பெரிய வேலையை பார்த்துட்டு என் செருப்பையும் பிச்சு வச்சுட்டான். ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து அத்தை கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. துவரம்பருப்பு, பச்சை பயிறு, வெல்லம், அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை அதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. சண்டே எனக்கு எப்படி போச்சுன்னு தெரில, ஆனால் மண்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக போச்சு. இது பெருசாக எந்த வேலையும் இல்லை. வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் தொலைக்கிட்டு இப்படியே போயிடுச்சு. தோசை சுண்டு மட்டன் குழம்பு வச்சு முடிச்சிட்டேன்.